இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வேறு டாபிக் பேச போகிறேன். அது என்னன்னா, இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி மல்லுவுட் அது பேர். ஓகே, அதில் வந்துட்டு ஹேமா கமிட்டி சொல்லிட்டு ஐ திங்க் பாவனா ஆக்ட்ரஸ் பாவனாக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு இல்லையா, அந்த இஷ்யூக்கு அப்புறம் ஹேமா கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணி மலையாள இண்டஸ்ட்ரியில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் யாருக்கா நடந்துச்சா அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாங்க இல்லையா. அது ரிலேட்டடாக தான் இப்போ நிறைய ஆக்ட்ரஸஸ் வந்து இப்போ சொல்லிட்டு வராங்க. ஓகே, இது வந்து அது என்ன இஷ்யூ என்ன நியூஸு அப்படின்றத நான் பார்க்க விரும்பலை. ஏன்னா வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்றது ஒரு சாக்கடை. நீங்கள் வந்து எந்த எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஒரு தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், எனி லாங்குவேஜ், பாலிவுட், கன்னடா, எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரு சாக்கடை தான். ஏன்னா நான் கேள்விப்பட்டது, நான் டைரெக்டாக எனக்கே சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, டைரெக்டாக சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. நாட் ஒன்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பட் ஆல்சோ அந்த சீரியல்ஸ்க்கு கூட. எனக்கு ஒரு ஆன்ட்டி தெரியும் யூகேலேருந்து. அவங்க ஆக்சுவலி வந்து ஸ்ரீலங்கன் தமிழ். அவங்க வந்து யூகேயில் செட்டில் ஆகி அவங்க எனக்கு சொன்னது, அவங்க வந்து சீரியலில் ஆக்சுவலி அவங்க பையனை ஹீரோ ஆக்கணும்னு நினச்சாங்க. ஸோ அதுக்கு ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போய் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு அது பண்ண முடியல. அவங்க பையனை வந்து ஹீரோவாக, அவங்க பையன் நல்லா இருப்பான், ஃபஸ்ட்டு பையன் நல்லா இருப்பான். ஸோ அது ஏதோ ட்ரை பண்ணி அது முடியலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து சீரியல்ஸில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணலாம் சொல்லிவிட்டு ஷி வாஸ் டூயிங். அப்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, சீரியல்ஸில் கூட ரொம்ப மோசம், இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கேட்குறாங்க. ஆனால் அவங்க வந்து பிலீவ் பண்ணுறது வந்து யூடிவின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது போல் இருக்குது சீரியல்ஸில். அது மட்டும்தான் கொஞ்சம் நம்புகிற மாதிரி இருக்கும். மற்ற இதிலெல்லாம் வேறு மாதிரி கேட்குறாங்க, வேறு சீரியல் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வேறு மாதிரி கேட்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலி எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. மேபி அவங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை வருதா, இல்லை மற்ற ஆக்ட்ரஸஸ்க்கும் எஸ்டாப்ளிஷ்டு ஆக்ட்ரஸஸ்க்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா தெரியாது. இல்லை சில பேருக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இருக்கா தெரியாது. ஆனால் சீரியல்ஸ்லேயும் இந்த கேவலமான விஷயம் நடக்குது. இது வந்து நான் டைரெக்டாக கேட்டுக்கிட்டது. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, சீரியல்ஸ்லேயும் இந்த கேவலங்கள் நடக்குது. ஆனால் சீரியல்ஸில் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை விட சீரியல்ஸ் பெட்டர். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸாவது இருக்கும். நிறைய பேர் வந்து கொஞ்சம் நல்ல ரோல்ஸு, நல்ல டீசெண்டாக, எந்தவித அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லாமல் தான் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஓகே. பட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஈவன் நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடச்சிடுச்சுனா கூட பொண்ணுங்களுக்கு அடுத்த சான்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இது வந்து நான் ஒரு பொண்ணு தெரியும், எனக்கு ஒரு பொண்ணு, அவள் வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு ஓகே, அந்த பொண்ணு சொன்னால் இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு படத்தில் நடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மாடல் கோஆர்டினேட்டர் வந்து சன் டிவி ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. சன் டிவி ஆஃபீஸில் வந்துட்டு கேட்கும்போது, ஆனால் கலாநிதி மாறனுக்கு க்ளோஸ் பர்சன், ரொம்ப க்ளோஸான பர்சன், அவர் வந்து சொல்லியிருக்காரு, நீ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து கடுப்பாயிட்டு வந்துட்டா. இல்லை சார், எனக்கு லைஃப்பில் ஒரே ஒரு படத்துலையாவது ஹீரோயினாக நடிக்கணும், பட் எனக்கு வந்து நான் தேடிட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு. அதுக்கப்புறம் அவள் எதாவது நடித்தாலாம் எனக்கு தெரியாது. ஓகே, அந்த பொண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி இன்னொரு கேர்ள் வந்து அவர் தெலுங்கு பொண்ணு. அந்த பொண்ணு சொல்கிறா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிலிம் கிடச்சிது ரோலு. ஆனால் அதில் வந்து அந்த ஹீரோக்கு அப்பாவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது அப்புறம் அவங்க அம்மாவும் சொன்னாங்க, அது என்ன இவ்வளோ கேவலமாக இது பண்ணுறாங்க அப்படி சொல்லிவிட்டு. அந்த பொண்ணு மாடல் ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது பையனோட படத்தில் அப்பங்கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது பையனோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமா எனக்கு தெரியாது, பட் சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இது வந்து
ரொம்ப ஒஸ்ட்டான இண்டஸ்ட்ரி தான். நீங்கள் வந்து இப்போ மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இப்போ எல்லோரும் எல்லா ஆக்ட்ரஸஸும் ஒரு சில ஆக்ட்ரஸஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்லேயும் இது வரணும், தெலுங்குலேயும் வரணும், வேறு என்ன லாங்குவேஜஸ் இருக்குது, கன்னடம் அண்ட் பாலிவுட், நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. பெங்காலியில் கூட யாரோ இப்போது பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரும் சொல்லுவாங்க எல்லா துறைகள்லையும் இருக்குது அப்படிலாம் கிடையாது. எல்லா துறைகள்லையும் இப்போ யாராவது தப்பாக அப்ரோச் பண்ணால் திட்டி விட்டுறலாம், இல்லை செருப்பால் கூட அடிச்சுட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, வாய்ப்புக்காக அது சில பொண்ணுங்க வந்து தப்பு பண்ணுறாங்க. நான் இதில் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆம்பளைங்களையும் குறை சொல்வேன். அவங்க தான் ஒஸ்ட்டு, மேல் டாமினேஷன்றதுனால. ஆனால் அவங்கள விட ஒஸ்ட்டு அதையும் ஓகே சொல்லி போதுங்க பாருங்கள் அந்த பொண்ணுங்க, அதுங்கள தான் நம்ம உதைக்கணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, பணத்துக்காக, சான்ஸ்க்காக இந்த மாதிரி கேவலமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வேறு யாராவது நல்ல சான்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சா கூட they are not able to get. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அது ஒரு சாக்கடைன்னு சொல்லலாம். இது என்னமோ மலையாளத்தில் மட்டும் இப்படி நடக்குது, மல்லுவுட்டில் மட்டும் இப்படி நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாளி ஆக்ட்ரஸ் நான் பார்த்தேன். அவங்க ஆக்ட்ரஸ் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான். மம்முட்டி, மோகன்லால் எல்லார் கூடயும் நடிச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் கூட நடிச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஆனால் அவங்க எவ்வளோ தூரம் உண்மை சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மலையாளத்தில் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம், அதாவது பெட்டர் தேன் தமிழில் ஒஸ்ட்டு அப்படின்னாங்க. தமிழில் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னாங்க. எனக்கு கன்ஃபியூஷன். இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மலையாளத்தில் நடக்குது. மலையாளத்தில் ரொம்ப ஒஸ்ட்டாக சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் தமிழ் ஒஸ்ட்டு, மலையாளம் பெட்டர்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா மலையாளத்தை விட தமிழ் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத யோசிக்கணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஐ நோ லாட் ஆஃப் மாடல்ஸ். எனக்கு மீடியா கான்டாக்ட்ஸ் எனக்கு நிறையா மாடல்ஸ் தெரியும், நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் தெரியும். ஸோ மீடியாவில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லைக் என்ன சொல்கிறது, நல்ல டேலண்டட் பீப்புள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். அப்புறம் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, அவர் ஒரு கோஆர்டினேட்டர் தான் நினைக்கிறேன். ஓகே, அவர் என்கிட்ட சொல்லும்போது சொன்னார், கோஆர்டினேட்டராக இல்லை அவர் ஒரு ஆட் டைரக்டராக எனக்கு தெரில. ஓகே, அவர் சொன்னார் என்கிட்ட. என்ன சொன்னார்னா, இது பையனுங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது மாடலிங் ஃபீல்டுலேயே பையனுங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. மாடலிங் ஃபீல்ட்லேயே இப்போது அமெச்சர் மாடலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் ஒரு ப்ரொஃபஷ்னல் மாடலாக ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, அதுவும் பையனுங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு கேட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. எல்லாருக்குமே அது பையனை கூட விட்டு வைக்கல, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் பொண்ணுங்களுக்கும் இருக்குது, பையனுங்களுக்கும் இருக்குது. அப்படின்னும் பொழுது இது எவ்வளோ கேவலமான இண்டஸ்ட்ரின்னு பார்க்கணும். மாடலிங்லேயே இந்த மாதிரி இருக்குன்னா, மாடலிங்கில் ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டு கிடையாது, அது ஓகே. மாடலிங் பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்டிங்னு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள மெயினாக பொண்ணுங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் இந்த இண்டஸ்ட்ரி பார்க்குது. என்ன சொல்ல வரேங்க அப்படின்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோ இல்லை சீரியலோ வாட்டெவர், இது ஒரு டேலண்ட்டுக்கான பிளாட்ஃபார்மாக பார்க்கணும். ஓகே, இது டேலண்ட்டுக்கான பிளாட்ஃபார்ம்னா நம்மளுடைய டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு சில பேருக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும், சில பேருக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், சில பேருக்கு ஆக்டிங் பிடிக்கும். அப்படின்னும் பொழுது அது அவங்கவுங்க அந்தந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி உள்ளே நுழையணும். எல்லாருக்குமே படிப்பு வராது. ஓகே, எல்லாருமே பெரிய டாக்டர் ஆகிறதோ இல்லை இன்ஜினியர் ஆகிறதோ அதெல்லாம் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரைட் பிரெயின் வேலை செய்யும், சில பேருக்கு லெஃப்ட் பிரெயின் வேலை செய்யும், சில பேருக்கு ரைட் பிரெயின் வேலை செய்யும்னா ஸோ டேலண்ட் அங்கே தான் காமிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை நம்பி நம்ம ஒரு ஃபீல்டில் போய் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வர ஒரு பொண்ணோ பையனோ, ஈவன் பையனுங்க கூட எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருந்தால் கூட பையனுங்க காசு இருந்தால் இது பண்ணிக்கலாம், பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கா தெரியல. ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்களையோ இல்லை பையனுங்களையோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணித்தான் நான் சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா
இது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சீரியல் கூட பரவாயில்ல. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அப்போ எப்படி நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்கோம்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது நம்ம வாழறது வந்து 2024. ஓகே, அதுவும் எந்த ஃபீல்டில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒரு வேர்ல்டில் இருக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்யூட்டர் தான், இன்டர்நெட். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இன்டர்நெட்டில் எல்லாமே தெரியும். இப்போது ஒரு ட்வீட் போட்டால் போதும், ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டால் போதும், ஒரு யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் போதும், நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்கிறோன்னா உலகத்துக்கே தெரியும். அந்த அளவுக்கு ரீச் ஆக முடியும்னும் பொழுது ஒரு வாட்ஸ்அப் ஒன்றுமே இல்லை, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே எல்லாமே ரீச் ஆகிடும். அப்படின்னும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறச்சு இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு மண்ணாங்கட்டிலாம் இந்த உலகத்துக்கு தேவையா? இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்படி ஒரு சாக்கடை இண்டஸ்ட்ரியாக இருக்கணுமா அப்படின்றது கேள்வி. இது மாதிரி எத்தனை கமிட்டி வச்சாலும் யூஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா தப்பு பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் போவாங்க. ஸோ இவங்க எப்படி சான்ஸ் கொடுப்பாங்கன்னா, யார் எந்த நடிகை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாளோ அவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ புதுசாக வரவங்களுக்கு இப்போ என்ன தான் கமிட்டியாக இருந்தாலும் இப்போ இருக்கிற நடிகைகள்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ண மாட்டேன்னு சொல்கிற நடிகைகள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சான்ஸ் கொடுப்பாங்களான்னா டவுட்டு தான். ஏன்னா இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த மீ டூ கேம்ப்புன்னு ஒன்று நடத்தினாங்க இல்லையா? இப்போ சின்மயி அவங்கெல்லாம் வந்து சொல்லும்பொழுது எல்லோரும் திட்டினாங்க, எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து சொல்கிறியேன்னு சொல்லிட்டு. நான் சின்மயி வந்து யோசிச்சு பாருங்கள், அவங்க சுச்சுவேஷனில் அவங்க வந்து அந்த டைமில் அவங்களால சொல்ல முடியல. அந்த டைமில் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாடுறதுக்கு சான்ஸ் போயிருக்கும். ஓகே, பாட முடியாது. இப்போது அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாத போயிருக்கும். அதனால் இவ்வளோ வருஷம் கழித்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஏன் சொல்கிற, அப்பயே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இதுவாக சொல்கிறாங்க. ஒரு மீ டூ கேம்புக்கே இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம யாரை ப்ளேம் பண்ணணும் சொல்லுங்கள்? இந்த இடத்துல யாரை ப்ளேம் பண்ணணும்? இப்போ அந்த மேல் டாமினேஷன் இருக்கிற அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா, இல்லை இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு போன அந்த நடிகைகளையா? யாரை நம்ம குறை சொல்கிறது? ஏன்னா அவங்க தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு வந்து நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சாதிக்கணும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு போகிறதுங்க சில பேர் வந்து இது மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க. ஓகே, அப்படித்தான் நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க. அண்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்களால் தான் நிறைய டேலண்டட் பீப்புளுக்கு சான்ஸ் கிடைக்காம போகுது. இது தான் நான் சொல்ல வரேன். இது வந்து ஒரு டேலண்டான பிளாட்ஃபார்மாக எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஏன் இந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது, ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் மாற்ற மாட்டிங்களா, ஏன் இந்த மாதிரி நல்லவங்களாம் இருக்க மாட்டாங்களான்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி, இது ஒரு பிஸ்னஸ்ன்றதுனால இப்போது இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற பொண்ணுங்க வந்து பெரிய ஆளாயிட்டா எப்படி, அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இதுவாகிடுமா, அதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பொண்ணு வந்து அவளோட படுத்தாதான் இவங்களுக்கு நிம்மதி. என்ன மாதிரி எச்ச புத்தி பாருங்கள் இவங்களுக்கெல்லாம். ஒரு டேலண்ட்டை நம்பி அவங்க வந்து இப்போ படம் சொல்லுவாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து படத்துக்கு அவ்வளோ காசு போடுறாங்க அப்படி சொல்லிட்டு, நீ வந்து அதை பிஸ்னஸாக பார்க்குற. ஓகே, அதை வந்து அதுலேருந்து அந்த காசை எடுக்கணும்னு பார்க்குற அந்த பிஸ்னஸில். ஓகே, அப்போ எதுக்கு உனக்கு ஏன் இவ்வளோ குறுக்கு புத்தி? இதில் ஒரு விஷயம் பாருங்கள், எல்லா படத்துலேயும் ஓகே இவனுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பட பூஜைன்னு ஒன்று வைப்பாங்க. எதுக்கு வைக்கிற? நீ தான் கேவலமாக பொண்ணுங்களோட சல்லாபமாக இது பண்ண பார்க்குறியே, எதுக்காக பூஜை பண்ணுற? உனக்கு எதுக்கு சாமி? எல்லா படத்துக்கும் ஒரு பட பூஜை போடுவாங்க. இந்த மாதிரி கேவலமான புத்தி உள்ளவங்க எதுக்கு பட பூஜைன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணோம்? சாமி நீ எதுக்கு வேண்டுற இவ்வளோ கேவலமாக இருந்துக்கிட்டு அப்படின்றதும் என்னுடைய கேள்வி. சரியா? ஸோ இதை வந்து ஐ வாண்டட் டு டாக் அபவுட் திஸ் இஷ்யூ. ஏன்னா இது ரொம்ப என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, என்னோட தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இது ஏன் இப்படி இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரி ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது யூடியூப்பில் பேசணுன்னு இருந்துச்சு. இப்போ ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இது ஒரு சாக்கடைன்றதுனால கமெண்ட்டில் போடுறவங்களாம் சாக்கடை இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்வீங்க. பட் இதெல்லாம் மாற்ற முடியுமா அப்படின்றது என்னுடைய கொஷின் மார்க். எப்படி வந்து அரசியலை மாற்றுறதுக்கு ஒரு சேஞ்ச் வேணுமோ, ஓகே பாலிட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா
பாலிட்டிக்ஸும் இப்போ கரப்டாக இருக்குது. எப்படி பாலிட்டிக்ஸ் வந்து கரப்டாக இருக்கோ அது மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஓகே, இதிலலாம் சேஞ்சஸ் வந்தால் தான் நல்லது. எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் பாலிட்டிக்ஸ்லேயும் எல்லாரையும் வெளியில் எடுத்துகிட்டு எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு புதுசாக ஆளுங்க வரணும், அப்போ தான் உருப்பிடுவோம் அப்படின்வார் எங்கள் அப்பா. ஸோ அப்படி தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் வெளியில் துரத்திவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து புதுசாக ஆளுங்க வந்தால் மேபி இதுங்க இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியும் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் கொஞ்சம் சுத்தமாகும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.